ஹலோ. சொல்லுங்கள். ஆமாங்க, லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே சேனல் தான். வணக்கம் சார். வணக்கம். கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் சார். கண்டிப்பாக. எப்போ பண்ணணும் சார்? உடனேவா? கண்டிப்பாக சார். வணக்கம் மக்களே. சென்னையில் குடியேறணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். முக்கியமாக சென்னையில் வேலை பார்க்குறவங்க இங்கே உள்ள வீட்டுக்கு வாடகை கொடுத்து ரொம்ப தவிச்சு போயிருப்பாங்க வருஷ கணக்கில். அந்த காசுக்கு நம்ம ஒரு லோன் எடுத்து இல்லை இஎம்ஐ எடுத்து அழகாக ஒரு வீடு வாங்கணும். வீடு வாங்கினா அதுக்கு ஒரு மனம் வேணும். மனம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஓனர் மனையை தேடி போகணும். சென்னைக்கு அருகில், அதாவது முக்கியமாக தாம்பரம் வளர்ந்து வரும் பகுதி, ஏன்னா தாம்பரத்துக்கு அருகில் ஒரு முக்கியமான ஒரு வீட்டு மனை பிரிவு இருக்குன்னா அது இங்கே தான். வாங்க அந்த வீட்டு ஓனரோட நம்ம அந்த இடத்த பற்றின தகவல்களை கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். உங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இவ்வளோ குறைஞ்ச விலையில் கிடைக்குன்னு நம்ம எடுத்து சொல்லணும். நீங்கள் இந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எல்லா வசதியும் இருக்குது. நல்ல தண்ணி இருக்குது, வசதி இருக்குது, ட்ரெயின் வர வசதி இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் அண்டர் கிரவுண்ட் வசதி இருக்குது, அங்கே ஏர்போர்ட் வரப்போகுது. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. ஒரு ஏழை சாமானியன் கூட குடியேற வர மாதிரி தான் உங்களோட ரேட்லாம் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம்தான். நீங்கள் ரேட் எப்படி கொடுக்குறீங்க? ரேட்டு கம்மியான உங்களுக்கு லாபம் முக்கியம் இல்லையா? ஒன்லி லேண்டாக மட்டும் தான் கிடைக்குமா, இல்லை பிளாக்காக பில்டிங்காக? லேண்டாகவும் இருக்குது, பில்டிங்காகவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்க்கலாமா? அதை நேர்களுக்கு காட்டலாம். அதை கண்டிப்பாக நம்ம நிலத்து இங்கேருந்து மனையை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நீங்கள் கட்டி வச்சுருக்க வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, அதை நீங்கள் நேரில் போய் நம்ம நேர்களுக்கு எல்லாம் காட்டலாம். வணக்கம். நம்ம மனைகளை காட்டினீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை பற்றி முழுசாக சொல்லுங்கள். இப்போ ஒரு வீடு கட்டி முழுசாக முடிஞ்சுன்னா அந்த வீட்டுக்கு அது இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கட்டிக்கிட்டு இருக்க வீட்டில் நீங்கள் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் காட்டினா நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்துருக்கீங்க. சிட்டிக்குள்ளே இந்த லெவலில் ஒரு வீடு இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இந்த வீட்டோட வசதிலாம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். வாட்ச்மேன் இருக்குது, போர் வசதி இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது. நன்றி. இவர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மனைகள் இடமும் காட்டினார். அது மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்க முழு வீட்டையும் காட்டினார். வீடு கட்டிகிட்டு இருக்கிறதையும் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதையும் காட்டினார். கண்டிப்பாக அவரை நம்பி இடம் வாங்கலாம். கண்டிப்பாக வாங்குங்க. சென்னையில் மிக கம்மியான விலையில் கொடுக்குறாரு. நன்றி. வணக்கம். நீங்களும் ஒரு டைம் நன்றி. வணக்கம் சார். நன்றி. செக்யூரிட்டி சார், இந்த வீடு நான் காலையில் விளம்பரப்படுத்திட்டு போனேன். இந்த வீட்டில் உண்மையுமே தண்ணி வசதியெல்லாம் இருக்கா? ஏன்னா நாங்கள் விளம்பரம் சொன்னோன்னா இங்கே நேர்களுக்கு சில பல உண்மைகள்லாம் வெளியே சொல்லணும். இருந்தாலும் உங்கள் ப்ரோக்கர் சொன்னாருன்னு சொன்னேன். இன்றைக்குமே இங்கே எல்லா வசதியும் இருக்கா? மின் வசதி எல்லாமே இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா அங்கே வீடு வாங்குறதுல? தம்பி, அவர் சொல்கிறதுலாம் கேட்காதீங்க. அவரே விவசாயியோட லேண்டை வாங்கி வச்சுக்கிறாரு. இங்கே வேறு ஆவிலாம் சுற்றி என்னாலே முடியல. இந்த ஆவிலாம் ஆவியா? மேலே போய் பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது தம்பி. வேணா. சரிங்க ஐயா, போய்ட்டு வாங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட
இந்த லேண்ட் விற்கிறதுக்காக ஷூட்டிங் எடுத்து என்னை பற்றி உனக்கு தெரியுமா, என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா சொல்கிறேன். காலையில் வீடியோ எடுத்த மாதிரி என்னையும் எடு, அப்போ தான் சொல்ல முடியும். இந்த நிலம் என்னுடைய சொந்தமான நிலம். பரம்பரையாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பராமரித்து விட்டு வந்தோம். இந்த நிலத்தோட இயற்கை நிலைமை பார்த்தா அப்படின்னா இது மாதிரி பசுமையாக வயல்வெளி, நடுவில் தார்ச்சாலை, இடையில் குடில், இவ்வளோ அழகான ஒரு நிலத்தை நானும் எங்கள் தந்தை கூட நல்லா விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்தோம். இவ்வளவு இயற்கையான ஒரு சூழ்நிலை அமைகிறது மிக கடினம். ஆனால் அதுவே எனக்கு அமைஞ்சது. அதை பரம்பரையாக பாதுகாத்து வந்தேன். சின்ன வயசில் எனக்கு ஒரு மாடு தான் இருந்துச்சு. வருஷம் போக போக மாடும் பெருகிட்டே போச்சு. ஒரு மாட்டு பண்ணையே சொந்தக்காரனாக இருந்தேன். நாள் ஆக ஆக விவசாயத்தில் நானும் தந்தை கூட கற்றுக்கிட்டேன். என்னோடய விவசாய வேலையை பாருங்கள். மணப்பாற மாடு கட்டு மாயவரம் ஏறு கூட்டு வயங்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, அதுவும் பழைய போட்டு பாடு சின்ன கண்ணு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அப்போத்தான் ஒரு புரோக்கர் என்கிட்ட வந்தான். நிலத்தை கேட்டான். நான் தர முடியாதுன்னு சொன்னதான். ஆனாலும் விவசாயம் நல்லா என்னப்பா பண்ணது, விவசாயம்லாம் நல்லா தான் வருது. இப்போது விவசாய விலைவாசியில் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், கஷ்டமாகுது, நஷ்டமாக தான் போகுது. அதனால் நீங்கள் சொல்கிறேன்னு பார்த்தேன். சரி, உங்களால் முடிஞ்சதுக்கே கொஞ்சம் போட்டு கொடுப்பா. என்னப்பா நிலத்தை வித்துட்டியா? ஆமாம். சோத்துக்கு என்ன பண்ணுறது? சோத்துக்கு என்ன பண்ணுதுன்னா காசு வச்சு தான் சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்றது? 20,000 கொடுக்குறாங்க, அதை சாப்பிட வேண்டியது. 20,000 காலம்பூரா போதுமா? என்ன பண்ணுது? பெரியவங்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு வழி இல்லை. இங்கே ஒரு பில்டிங் கட்டணும், இங்கே இவ்வளோ பில்டிங் கட்டணும், இங்கே ஒரு நல்ல பெருசாக ஒரு லைன் கட்டணும், இங்கே ஒரு டவர் கட்டணும். நம்ம ஜாலியாக வாழலாம். நம்ம நிறைய இடத்துல பில்டிங் கட்டி நிறைய வச்சு பணம் சம்பாதிக்கலாம். கஸ்டமர் இருக்காங்களே. சார், வீடு கட்ட நிலம் வேணும், சரிங்களா? இந்த நிலப்பாங்க ரோடு வசதி இருக்குது, ட்ரெயின் போட போனேன்றாங்க, இபி கரண்ட் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. சார், இந்த நிலம் எவ்வளோ ரேட்டு போகும்? 10 லட்சம். 10 லட்சம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். இவ்வளோ வசதி இருக்குது, கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். இந்த லேண்ட் கிடைக்காதுங்க, இங்கே கிடைக்காதுங்க. இந்த லேண்ட்லாம் ஒரு 9 லட்சம் சொல்லுங்கள். நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இந்த 10 கொடுங்க சார். அங்கெல்லாம் 30 லட்சத்துக்கு இடம் வாங்கினாங்க, அவங்க 10 லட்சம் தான் கேட்குறேங்க. இருக்காங்க 10 லட்சம் தாங்க, எல்லா வசதியும் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் குறைச்சி கொடுங்க. சரி, உங்களுக்காக பார்க்குறேன். அதில் 9 லட்சத்தையும் உங்களுக்கு வச்சுட்டேன்.
வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, கொடுக்கணும் வந்தாச்சு, இப்போதான் சந்தோஷமா. என்னுடைய நண்பன் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீடு கட்டி புகமான புகுவிழா புகுந்துட்டான். ஆனால் அவரோட சந்தோஷத்தை பாருங்களேன். நம்ம நிறைய இடத்துல ஏமாத்தி வித்தாச்சு, பணம் இது பண்ணியாச்சு. நம்ம அடுத்த லாபத்தை தான் பார்க்க வேண்டும். எவ்வளோ பணம் இருக்கே நேரில் அம்பத்தூர்ல ஒரு நல்லா கம்மி சார். மொத்தம் நம்ம கிட்ட அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம நிறைய பேர் டூர் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, நிறைய இடத்துல ஏமாத்தி பணம் புரிஞ்சாச்சு. எப்படியும் நம்ம லாபத்தை பார்த்ததான். இப்போ நம்ம நிறைய இடத்துல போய் இது பண்ணோம். ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஃப்ளாட் போட்டுடலாம். நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். சூப்பர். எப்படி லொகேஷன் அப்படியே தெரிஞ்சு நீங்கள் ரைட்டில் போய் திருப்பி ஒரு லிஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய இடம். ஓகே, எல்லா இடத்துலையும் போயாச்சு. ஒரு இடம் விடாமல் பணத்தை இது பண்ணோம். இந்த பணத்தை வச்சு நம்ம எங்கெல்லாம் போகலாம் சார்? சிங்கப்பூர் போகலாம், அங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு போகலாம், ஜாலியாக ஊற்றிக்கலாம். ஓகே சார். நீங்கள் எவ்வளோ பணம் ஏமாத்தினே இருக்கும். சரி சரி போயிடல சிங்கப்பூர். ஓகே சார், டன். ஒரு நாள் நான் என்னுடைய பழைய நிலத்தை பார்க்கலான்னு போனேன். அங்கே யதார்த்தமாக என் ஃப்ரெண்டை சந்தித்தேன். பழைய காலத்து நட்பு. ஏய் நண்பா, உன்னை பார்த்து எத்தனை வருஷமா ஆகுது? எப்படி ஆகுற? நான் நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுடா? பண்ணுறேன் இங்கே எடுத்துக்கிட்டு. இல்லைடா, நான் இடம்லாம் விட்டுட்டேன். சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாகுது. அதனால சரி நான் தான் பண்ணுறீங்க, இந்த பக்கம் எங்கள் இடத்த இப்படி இருக்குது, சரி இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரி நீ எதுக்கு இங்கே இந்த இடம் நான் வாங்கினதுடா, 10 லட்சம் கொடுத்து வாங்கினதுடா. ஐயோ, இந்த இடத்த எவ்வளோ தெரியுமா? இந்த இடத்துக்கு எனக்கு வாங்கினா வெறும் 20,000 கொடுத்தாண்டா. அந்த ஆள் பொறம்போக்கு புரோக்கர். என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் கேட்டேன். அதே மாதிரி மற்ற லேண்டோட காசை திருப்பி கொடுக்கவே இல்லை. அதை கேட்கலான்னு நானும் என் நண்பனும் முடிவு பண்ணணும். அந்த புரோக்கரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் என் கண்ணில் மாட்டணும். நாய்ட்டு வந்து காசு செஞ்சிருவேன். பாஸ், உங்களை அடிச்சிட்டாங்க. இந்தா பாஸ், துப்பாக்கி. அவனை சுட்டுருங்க பாஸ். அப்படித்தான் நான் பேயா மாறினேன். இனிமேலும் விவசாயி யாரும் மாறக்கூடாது. ஸ்டூடியோ போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக எங்களை வந்து ரெக்கார்ட் பண்ண சொன்னீங்க? இதுமாரிலாம் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவங்கெல்லாம் இதுமாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு வீடியோ எடுத்தேன், எல்லாம் எடிட் எடுக்க சொன்னேன். அதனால எங்கன்னா டிவிலலாம் போடுறேன். சரியா? எனக்கு நாயம் கிடைக்கணும். நீ இந்த கதையெல்லாம் மட்டும் டிவியில் போட்டல, இந்த இடத்த பார்த்து அதே போல் என் கதையை நீ டிவியில் போடுற. சரியா? வா. ஓகே, கண்டிப்பாக போடுறேன்.